ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து ஒரு சம்பவம், அதாவது நேற்று ஒரு சம்பவம் நடந்தது. விஜய் பார்வதி வேணுட்டுமே வந்துட்டு அவங்க பண்ணுற விஷயங்களில் பொறுக்க முடியாமல் வைத்தறிச்சலில் வந்துட்டு சபரி ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பார். ரொம்ப மட்டமாக இருந்திருக்கும். ஏன்னா அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க அந்த கெஸ்ட்டுக்கிட்ட வந்துட்டு, நீங்கள் அந்த வெப்சீரிஸில் உங்களுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கும்ல, லேர்ன் பண்ணியிருப்பீங்களா, அதை சொல்லுங்கன்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கும்போது டப்புன்னு உங்க உள்ளே வந்து சபரி வந்து, சார் உங்களுக்காக நாங்கள் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம், இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோன்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை சபரி அவங்க ரெடி ஆகிட்டாங்க, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்காம கொள்ளாமல் போயிருப்பார். ரொம்ப சப நாகரிகமே இல்லாமல் ரொம்ப மட்டமான ஒரு செயலாக இருக்கும். அப்போ வந்துட்டு பிஜேபி சைலண்டாக இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமா ஒரு சூப்பரான விஷயம் நடந்துச்சு. என்னென்னா, அங்கே இருக்கிற கெஸ்ட் எல்லாமே வந்துட்டு அந்த அக்கா ஒன்று சொன்னாங்க, அதை நாங்கள் சொல்லிடுறோன்னு சொன்னாங்க. அப்போ சபரி மூஞ்சி அப்படி ஜொயிங்கின்னு போச்சு. இது தேவையான, இந்த அசிங்கம் தேவையான்ற மாதிரி இருந்தது. சரி, இப்போ வந்து அதை வந்து சொல்கிறாங்க. நான் அப்போயே சொன்னேன் இதை நோட் பண்ணியிருப்பாங்கன்ட்டு. இப்போ கானாவனத்துக்கிட்ட வந்து ஷேர் பண்ணேன். கானாவனத்துக்குமே அது ஃபீல் ஆயிருக்கு. உண்மைதான், நான் கானா பாட்டு பாடலான்னு போகிறேன், அதுலேயும் நடுவில் ஊட வந்து ஏதாவது ஒரு ஸ்கோர் பண்ணுறதுக்கு அவன் ட்ரை பண்ணுறாமா, பார்க்கறதுக்கு நல்லாவே இல்லை. இதை தானே சொன்னார் ஒரு பிக் பாஸ் ஓவரில் ஆகக்கூடாது அப்படின்போது அவங்க சொல்கிறாங்க, அண்ணா இங்கே அப்படி தான் பண்ணுவாங்க, நேற்று அவன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் அந்த இடத்துல நான் சைலண்ட் ஆகிட்டேன்னா அங்கே தான் வந்து நம்ம வீக் ஆகிடும். இதை வந்து சுற்றி மக்கள் பார்த்துட்ருக்காங்க இவ்வளோ கேமராவில். நம்மளுடைய வேலை செஞ்சுட்டு போயிட்டோம். நம்ம எதுக்காக வந்திருக்கோம்? இதுலேயே எனக்கு கண்ணில் அடிப்பட்ட உடனே நீ ரெஸ்ட் எடுன்னு சொன்னாங்க. உடனே நான் என்ன ரெஸ்ட்டாக எடுத்தேன், நம்ம என்ன அதுக்காக வந்து இங்கே வந்திருக்கோம் அப்படின்றாங்க. இதுதான் இந்த விஜய் பார்வதிக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். என்னென்னா, இதே மாதிரி யாருக்காவது அடிப்பட்டோம்னா ஃபுல்லாக ரெஸ்ட்டாக தான் எடுத்திருப்பாங்க, சரிங்களா? ஆனால் இவங்க கண்ணில் அடிப்பட்டாலும் எனக்கு கிச்சனை கொடு, அதை கொடு, இதை கொடு, இந்த வேலையை பண்ணு, அதேமாதிரி டாஸ்க்லேயும் சம்பவம் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்துட்டு இவங்ககிட்ட ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு விஷயம். கேம் எல்லாத்துலேயுமே ஒரு கேமை பார்க்குறாங்க. பார்த்தீங்களா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ திவாகர் அனுப்புகிற மாதிரி இப்போ விஜய் பார்வதி நாளைக்கு அனுப்பிடுறாங்க வச்சுக்கோங்க இந்த வாரம். அதுக்கப்புறம் அவ்வளோதான், ஃபுல்லாக இந்த பிக் பாஸ் சீசன் 9 பதில் மிக்சர் சீசன் 9 போடலாம். அந்த அளவுக்கு மோசமாக தான் போயிட்டுருக்குது. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட்டும் கிடையாது. இந்த பொண்ணு வந்துட்டு இந்த நாமினேஷன் விஷயங்களை வந்து பேசுறதுனால தான் ஏதோ ஒன்று போச்சு, மற்றபடி ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் கமருதனுக்கு இந்த பொண்ணுக்கும் வந்த பிரச்சனை இவ்வளோ தான் நடந்தது நேற்று ஹோல் இதுக்கு. அப்புறம் பிக் பாஸ் ஒரு டாஸ்க்கை கொடுத்தாரு, என்னத்தை சொல்ல. ஆனால் சூப்பராக வந்து சொல்கிறாங்க, நம்ம வந்துட்டு மக்கள் பார்த்துட்ருக்காங்க, நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி நான் வந்து என் திறமையை அங்கே நிரூபிச்சுட்டு போயிட்டு இருக்கணும். அவன் ஓவர்டேக் பண்ணுறான், நம்ம சைலண்ட் ஆகிட்டோன்னா நம்ம அது அங்கே விஷயம் தெரியாமல் போயிடும். நீங்களும் அதை பண்ணாதீங்க அப்படின்னும்போது, இல்லாமல் எனக்கு என்ன சபரி பண்ண சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். சபரி என்ன தான் வந்து வேஷம் போட்டு நான் நல்லவனாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அழுதாலும் நிறைய பேர் இருக்குன்னு இன்னுமே வந்துட்டு அந்த அழுகை வந்து போலியாக தான் தெரியுது. ஒருத்தங்க அழுகும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக மனசு வருத்தமாக இருக்கும். ஆனால் இவர் அழுகும்போது எனக்கு சுத்தமாக வருத்தமே வரல. உங்களுக்கும் அந்த மாதிரி இருந்துச்சான்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.